ஹலோ டியர் லேடிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்னோஃப்ளேக் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, அப்புறம் ஒரு 10 to 15 பாட்ஸ் அளவுள்ள பூண்டு, ஒரு கைப்பிடி அளவில் கருவேப்பிலை, 1 இன்ச் சைஸில் இருக்க பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 4 பீஸ் க்ளவ்ஸ், அப்புறம் ஜாதிபத்திரி இருக்குல்லையா அது வந்து ஒரு பாதி, அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன். ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். சிக்கன் லெக் பீஸாக நான் எடுத்திருக்கேன். அண்ட் அது வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மசாலா வந்து உள்ள வரைக்கும் பிடிக்கும். இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் வினீகர், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள். எல்லா டிஷ்லையுமே மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் வந்துட்டு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நீங்கள் மேரினேட் பண்ண தேவையில்லை. மற்ற சிக்கன் ஃப்ரையெல்லாம் நம்ம பண்ணும்போது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு இது பண்ணுவோம் இல்லையா, ஊற வைப்போம் இல்லையா. இந்த சிக்கன் ஃப்ரையில் வந்துட்டு அந்த மாதிரி ஊற வைக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம இந்த சிக்கனை வந்து இப்போது ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ளேவர் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாழை இலையில் வந்து ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வாழை இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து அலுமினியம் ஃபாயிலில் லைன் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகும் இது வந்து ஃபுல்லாக வெந்து கிடைக்கிறதுக்கு. இந்த மசாலா எல்லாத்தையுமே இது மேலே அப்படியே கொஞ்சம் தடவி கொடுத்துருங்க. எந்த மசாலாவும் லெஃப்ட் ஓவராக இருக்க வேண்டாம். எல்லாத்தையுமே அது மேலே தடவி கொடுத்துட்டு இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட்டால் நம்ம கோட் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட் தான் வந்து இந்த சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அது செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை, இன்கேஸ் எனக்கு வீட்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ரெடிமேட் டெசிகேட்டட் கோகோனட்ஸ் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. மேகியில் கூட இருக்குது. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் வீட்டில் பண்ணுறதே ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கிறீங்க இல்லையா, தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மிச்சமான அந்த சக்கை இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர்பான டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்கும். அண்ட் நீங்கள் அதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா டிஷ்லேயுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே இந்த சிக்கனை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஷாலோ ஃப்ரை பண்ணுறது வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ணி தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து சும்மா கிறிஸ்பினஸ் அது மட்டும் கிடைச்சா போதும். ஆல்ரெடி குக்டுனால உங்களுக்கு இதிலே வேகணும் அப்படிங்கிற ஒரு மஸ்ட் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் வந்து கிறிஸ்பினஸ் வருமா, பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணாதீங்க. இது வந்துட்டு நீங்கள் கிறிஸ்பியாக்கி எடுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சிக்கனோட அந்த ஃப்ளேவரே, இந்த மெயினாக அந்த ஸ்னோஃப்ளேக் சிக்கன் அப்படிங்கிற ஒரு டிஷ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரே உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ இந்த மிச்சம் இருக்குது இல்லையா, இந்த வறுத்த அந்த தேங்காய் துருவின அந்த மிச்சம் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் வந்து சிக்கன் மேலே வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.